சென்னை ஜொலிக்க போகுது. டோட்டல் பேட்டர்னையே மாத்துற விஜய். மகாபலிபுரம் எண்ணூர் ஹைவே ஆதவ் அர்ஜுனா அப்டேட். எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான சென்னை எல்லை சாலை திட்ட பணிகள் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைவடைஞ்சு பயன்பாட்டுக்கு வரும். சென்னையில போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும். போன 30-40 வருஷங்களா சென்னையில போக்குவரத்தை சீர் செய்ய திட்டங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னும், மேல் மட்டங்கள்ல ஊழல் ஒழிஞ்ச நிலையில கீழ்மட்டத்துல சீக்கிரமா சரி செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியிலிருந்து மகாபலிபுரம் பூஞ்சேரி வரையில சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமார் 2468 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சென்னை எல்லை சாலை திட்ட பணிகள் 5 கட்டங்களா நடந்துட்டு வருது. இந்த திட்டம் முடிஞ்சா சென்னை நகருக்குள்ள வரக்கூடிய வாகனங்கள் புறநகர் பகுதியிலேயே பயணிக்க முடியும். முதற்கட்டமா காட்டுப்பள்ளியிலிருந்து பஞ்சட்டி வரையிலான 25 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கக்கூடிய பணிகளை பொதுப்பணி அப்புறம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டாரு. அப்போ மழை பெய்ய தொடங்கின நிலையில அதை பொருட்படுத்தாம கொற்ற மழையில அவர் கொடை கூட பிடிக்காம நனைஞ்சுகிட்டே ஆய்வுகளை மேற்கொண்டாரு. சாலை பணிகள் பத்தி வரைபடங்களோட அதிகாரிகள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளக்கி எடுத்துரைச்சாங்க. தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருச்சியில இருந்து 3 மணி நேரத்துல செங்கல்பட்டு வந்தாலும் செங்கல்பட்டுல இருந்து பல்லாவரம் வந்து சேர 4 மணி நேரம் எடுத்துக்குது. சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிக அளவுல இருக்குது. கடந்த 30-40 வருஷங்களா போக்குவரத்தை சீர் செய்ய முறையான திட்டங்கள் ஏற்படுத்தப்படல. சென்னைக்கு உள்ள வர்றதுக்கும் சென்னையில இருந்து வெளியே போறதுக்கும் தனியா திட்டம் வகுத்துட்டு வரோம். எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரையிலான சாலை பணிகள் 5 கட்டங்களா நடக்குது. பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்த நிறுவனத்துக்கு பல்வேறு உதவிகள் தேவைப்படுறதால ஆய்வு செஞ்சுட்டு வர்றதாவும், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சாலை பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் உலக தரத்துல 6 வழி பாதைகளா மாற்றப்பட்டு சென்னையில போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும். ஒப்பந்ததாரர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யறதுக்காகவே களத்துக்கே வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். மேல் மட்டங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்றதை விட ஊழல ஒழிச்சாச்சு அப்படின்னும், கீழ்மட்டத்துல சீக்கிரமா எல்லாத்தையும் சரி செய்யப்படும் அப்படின்னும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேதமடைஞ்ச சாலைகள் சீரமைப்பு, மணல் குவாரிகள் திறப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்து ஆதவ் அர்ஜுனா புறப்பட்டு போயிட்டாரு.